எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் அழைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் தேசிய தலைவருக்கு ஒரு வீர வணக்க நிகழ்வு நடத்தப் போவதாக ஒரு கூட்டம் இப்ப வெளிநாடுகள்ல வெளிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்கள். இவர்கள் புதிதாக வரக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல. இத மாதிரி ஒவ்வொரு வருடமும் கடந்த 3 வருடங்களா இப்படி கூட்டம் வந்து கொண்டே தான் இருக்குது. சரிதானே? முதல்ல தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லி காசு பறிக்கிற ஒரு வேலைய ஐரோப்பிய நாடுகள்ல சில கூட்டம் செய்தது. சரியோ? அதுக்கு பிறகு துவாரகா வந்துட்டா என்று சொல்லி திருப்பி அடுத்த வருஷம் இன்னொரு கூட்டம் ஒரு குழப்பற வேலையை செய்தது. அதுக்கு பிறகு தலைவருடைய சகோதரத்தின் மகன் என்று சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் தலைவருக்கு மாலை போட்டு ஒரு கூத்து செய்தார். சரிதானே? அந்த மாலை போட்டு இவையல் செய்த நிகழ்வு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதுல லண்டன்ல இருந்தும் ஒரு செட் போய் கலந்து கொண்டது. அந்த செட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு போய் பாரத மாதா கி ஜெய் என்று சொல்லி முழக்கமிட்ட ஒரு கூட்டம் தான் அது. சரிதானே? அப்ப இவங்களோட அஜெண்டா என்னன்றது எங்கட சனத்துக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கு. இப்ப இந்த வருஷம் புதுசா தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு செய்கிறோம்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்திருக்குது. இதுவரைக்கும் அவர்கள் செயல்பட்டு வரக்கூடிய விதத்தை வச்சு பார்க்கும்போது அவையில் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் செய்ய போறினமாம். அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு கூட்டம் நவம்பர் மாதம் செய்கிறேன்னு முடிவெடுத்திருக்கு. இன்னொரு கூட்டம் மே 18 செய்கிறேன்னு முடிவெடுத்திருக்குதாம். சரிதானே? இந்த 2 கூட்டத்துக்கு நடுவில் இன்னும் ஒரு தரப்பு அடுத்த வருஷம் அடுத்த தலைவரை அவர்கள் அறிவிக்க போறதாக சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்றதை எங்கட சனம் விளங்கிக் கொள்ளணும். இவர்கள் தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு செய்ய வந்த கூட்டம் அல்ல. இவர்கள் மே 18 இனப்படுகொலை நாள் என்றத மழுங்கடிக்க செய்யவும் மாவீரர் நாள் நிகழ்வுகளை குழப்பறதுக்கும் வரக்கூடிய ஒரு கூட்டம் என்றதை எங்கட சனம் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் இங்க தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு செய்யக்கூடிய இந்த தரப்பினரிடம் போய் நீங்கள் எப்படி தலைவர் இறந்த செய்திய எப்படி நீங்க கிளைம் பண்ண முடியும் என்று கேட்டதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறீங்கம்டா, சிங்கள அரசாங்கம் வெளியிட்டது அல்லவா ஒரு வீடியோ ஒன்று தலைவருடைய உடலை அலங்கோலமாக காட்டி வெளியிட்ட அந்த வீடியோவை இவர்கள் ஆதாரமாக தருகிறார்கள். அப்ப இவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிங்கள அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், இலங்கை இராணுவம் இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல தலைவருண்ட அந்த அலங்கோல காட்சியை வெளியிட்டதற்கு காரணம் என்ன? உளவியல் ரீதியாக அது எங்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர். சரிதானே? அது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். இனி நீங்கள் ஆயுதம் தூக்கக்கூடாது, இனி நீங்கள் போராட்டம் செய்யக்கூடாது, இனி நீங்கள் அரசியல் உரிமைகள் கேட்கக்கூடாது என்று சொல்லி உளவியல் ரீதியாக ஒரு தோல்வி மனப்பான்மைக்குள்ள எங்கட தேசத்தை தள்ளுறதுக்கு தான் அந்த படங்கள், அந்த காட்சிகள் வெளியிடப்பட்டது. கருணா எல்லாம் போய் அங்க ஒரு உடலை பார்க்குற அந்த காட்சியெல்லாம் திட்டமிட்டு தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. சரிதானே? ஏன் அப்படி வெளியிட்டவங்க? இதே மாதிரி தான் ஷேகுவேராண்ட படங்களையும் வெளியிட்டவங்க CIA. நீங்க யோசிச்சு பாருங்க. ஷேகுவேராண்ட உடல்ல ஆடை இல்லாமல், மேலாடை இல்லாமல் அவருடைய படத்தை வெளியிட்டாங்க. அந்த படத்தை தூக்கி கொண்டு அங்கட சனம் சுத்தி கொண்டு நிக்குது. ஷேகுவேராண்ட மரணமா இப்ப பேசப்படுகிறது இல்ல. ஷேகுவேரா போராட்ட காலத்துல இருந்த அந்த ஐகானிக் போட்டோஸை தான் நாங்கள் பெறப்புறோம். அந்த செய்திகளை தான் நாங்கள் கதைக்கிறோம். புரட்சியாளர்கள வாழ்வும் போராட்டமும் தான் பேசப்படுகிறதே தவிர எதிரியால் எழுதப்பட்ட அவர்களின் மரணம் பேசப்படுவதில்லை. சரிதானே? அப்ப தலைவருக்கான மரண செய்தி எழுதினது சிங்களவர்கள், சிங்கள அரசு. அதற்கான ஆதாரங்கள் என்று அவர்கள் தான் வெளியிடுகிறார்கள். இப்ப வீர வணக்க நிகழ்வு செய்யக்கூடிய கூட்டம் இவர்கள் சொல்லக்கூடிய தேதி, எந்த விதத்தில் தலைவரின் மரணம் நிகழ்ந்தது என்பதையெல்லாம் இவர்கள் எந்த அடிப்படையில சொல்றீனம்னா சிங்கள அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தரவின் அடிப்படையில சொல்றீனம். அப்ப நீங்கள் அதையும் சொன்னீங்களா சிங்கள அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தானே இருக்கும். உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த கிளைம் பண்ற வேலைக்கு போறீங்க? அவர்கள் என்ன செய்கிறீனம்? ஏன் அந்த படங்களை வெளியிட்டவ, ஏன் தலைவரின் மரண செய்தியை வெளியிட்டவை என்றால், ஏன் அப்படி சொன்னவை என்றால், அவர்கள் தலைவரின் மரணத்தோடு அந்த போர் முடிவு பெற்று விட்டது என்று உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு தான். அந்த போருண்ட டார்கெட் தலைவர் போர் விடுதலை புலிகள் என்று மட்டுமே மட்டுப்படுத்துறதுக்கு தான் அதையெல்லாம் வெளியிட்டவங்க. சரிதானே? ஆனா நாங்கள் என்ன சொல்றோம்? அது உண்மை இல்லையே. அவங்கள ஒட்டுமொத்த இனத்தையுமே அழித்தொழித்தவங்க. அதைத்தானே நாங்கள் இன்றைக்கு நிறுவி வைத்திருக்கிறோம்.
அப்ப இந்த நேரத்துல இந்த வீர வணக்க நிகழ்வு என்று சொல்லி வரக்கூடிய கூட்டம் இவ்வளவு காலமும் நாங்கள் செய்து வந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் முன்னேற்றங்களை தவிடுபடியாக்குறது தான் இவர்களின் முதன்மை நோக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த நிகழ்வை செய்யறதுக்காக இவர்கள் காசு திரட்டுற வேலையும் செய்கிறீனம். சரியோ? மற்றது இதுக்கான அந்த ஒழுங்கமைப்பு என்ன நோக்கத்துக்காக இது செய்யப்படுகிறது என்பதில் தெளிவின்மை இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. 4-5 தரப்பா கலண்டு வெவ்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு திரியிறீனம். இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு எதிராக அவர்கள் கருத்துரைக்க வேண்டும். அவர்கள் தெளிவாக ஒரு அரசியலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இந்த நிகழ்வுகளை புறக்கணிங்க. எங்கட தேசிய தலைவரை கொண்டாட வேண்டும் என்றால் அவரின் வாழ்வையும் அவரின் போராட்டத்தையும் அதை பாடமாக்கி சரிதானே அடுத்த தலைமுறைக்கு அதை அந்த உன்னத வரலாறை கடத்துற வேலையை தான் நாங்கள் செய்வோம். தலைவருக்கான கொண்டாட்டம் என்பது தலைவரை புகழ பாட வேண்டும் என்றால் தலைவரின் பிறந்த நாள் அன்று வெகு விமர்சையாக நாங்கள் தலைவரின் அந்த அர்ப்பணிப்பையும் அந்த போராட்டத்தையும் அந்த வீரத்தையும் அறத்தையும் நாங்கள் போற்றி பாட வேண்டும். அதை விட்டுட்டு சிங்கள அரசின் நரேட்டிவுக்கு ஏற்ற மாதிரி இந்திய உளவுத்துறையின் விம்சன் ஃபேன்சிஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டமாடுற இந்த கூட்டத்தை புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து இயங்கக்கூடிய இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமையாகிறது. நாங்கள் தெளிவாக முன்னகர வேண்டும். இந்த குழப்பகாரர்களை திசை திருப்பும் நோக்கோடு களமிறக்கப்பட்ட இந்த கூட்டத்தை நாங்கள் புறக்கணித்து முன்னகர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும்.